2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை வந்து அதிமுக இழந்தது. திமுக 2016 சட்டமன்ற தேர்தல்ல வந்து அதுல வந்து 31.6% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இதே திமுக அப்படியே 2024 பாராளுமன்ற தேர்தல் 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல வரும்போது அதனுடைய ஓட்டு கிராஃப் எங்க போயிட்டுனா 26% குறைஞ்சு போச்சு. 2021க்கு பிறகு குறிப்பாக கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத காலகட்டம். அதனால நம்ம அந்த இதை எடுத்துக்குவோம். 2021ல வந்து 37.7% ஓட்டு வாங்கின திமுக 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து 26% சுருங்கியது. அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு தலைவரா வந்த பிறகு ஒரு பெரிய எழுச்சி பாஜகவுக்கு கிடைச்சது. எண்மண் எண்மக்கள் யாத்திரை மூலமாக கிராமப்புறங்கள்ல எல்லாம் கொண்டு போய் பாஜகவை சேர்த்தாங்க. 2014 பாஜகவுக்கு ஒரு சின்ன அறிமுகம் கிடைச்சது. ஆனா 2 இடத்துல வெற்றி பெற்றுச்சு. அதை நீங்க பார்க்கணும். 2014 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல திமுக வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னமோ நம்ம வந்து வெற்றி பெற முடியாது, மோடியை வந்து இங்க வந்து டேமேஜ் பண்ணா மட்டும் தான் என்னமோ வந்து நம்ம இதுல இருந்து மீள முடியும்னு முடிவு பண்ணாங்க. அதற்காக கரெக்டா கட்டமைச்சு தொடர்ந்து வேலை செய்துட்டே வந்தாங்க. ஒவ்வொரு இதை கட்டமைக்கும் போதும் அதை உடைக்கணும் தானே, அதுதானே உங்க வேலை. இப்ப அண்ணாமலை எப்படி ஆடுறாரு, களமாடுறாரு. நீங்க வந்து டங்ஸ்டன் ஆலை அப்படின்னு எடுத்தீங்கன்னா உடனே டமால் அடுத்த அரை மணி நேரத்துல ஒரு உடனே அதுக்குடைய அறிக்கை விளக்கத்தை கொடுத்துறாருல. இதுமே ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு கவுண்டர் பண்ணிட்டே வர்றாருல. அன்னைக்கு எதுவுமே பண்ணல, விட்டுட்டாங்க. அப்படி அனாமத்தை விட்டுறாங்க பாஜக. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவுக்கு ஓட்டு தனியா எவ்வளவு கிடைச்சது தெரியுமா? 2014 5.56% ஓட்டு தான். ஆனா 2024 சட்ட பாராளுமன்ற தேர்தலில் 11.24% ஓட்டு கிடைச்சது. பாஜக தனிச்சு வாங்கின ஓட்டுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 57,16,661 ஓட்டு வாங்கியிருக்கு. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம். இந்த புத்தகத்தை பற்றி பல தடவை நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அதாவது இதை நான் வந்து எழுதும்போது வந்து மோடியினுடைய திட்டங்கள் எல்லாம் இங்கே இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தில் எப்படியெல்லாம் அதை மூடி மறைக்கிறாங்கிறத, தமிழகத்தில் அதை எப்படியெல்லாம் மறைக்கிறாங்கிறத நான் வந்து வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிருந்தேன். அந்த அடிப்படையில் தான் ஒரு முயற்சியாக நம்ம இதை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தொடங்கினேன். மோடியின் தமிழகம்ங்கிற புக்கை நான் எழுத ஆரம்பித்தேன். எழுதும்போது முதல்ல வந்து இதை வெளியிட இருந்தது வேறு வேறு ஆட்கள் வந்து நண்பர்கள் வந்து வெளியிடுறதுக்கு முயற்சி நடந்துச்சு. கடைசியாக வந்து சோழன் பதிப்பகத்திலேருந்து நாம் வந்து இதை வெளியிடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுது. அதுலேருந்து வெளியிட்டோம். வெளியிட்ட பிறகு வந்து இந்த புக்கை வந்து விற்கிறதுக்கு வந்து அவங்க வந்து என்ன செய்தாங்கன்னா, வெளியிடுறது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டாங்க, பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, செலவு பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து சோழன்குமார் வாண்டையார் அவங்க வந்து பெரியவங்க, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த புக்கை கணேசன் நீங்களே வந்து இதை சேல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான செலவை வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். நம்ம அது நியாயமாக இருக்கும்ல, அவங்களும் ரூபா போட்டு தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூபாயை கொடுத்துட்டு நான் வந்து இதை வந்து நாரதர் மீடியா மூலமாக நான் வந்து இதை மக்களுக்கு தெரியப்படுத்தினேன். அதுக்கு பிறகு எனக்கு என்ன முதலாவது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது கண்டிப்பாக ஒரு 5000ஆவது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். ஏன்னா இதில் அவ்வளோ தகவல்களை நம்ம வந்து தொகுத்துருக்கேன். அதான் உண்மை. நிறைய தகவல்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பழைய வரலாறுகள்லாம் கிளறி நிறைய புத்தகம் இதுக்கு அப்படி படித்து வாஞ்சநாதனை பற்றியெல்லாம் நான் புக்கு தனியாக வாங்கி படித்த பிறகு தான் எனக்கே வந்து வாஞ்சநாதனை பற்றி ஒரு முழுமையான புரிதல் வந்தது. ரஹமி அவங்க எழுதின புக்கு. அப்போ இந்த மாதிரி நிறைய தகவல்களை சேகரித்து எழுதிட்டு அப்புறம் வந்து நான் எழுதினது நல்லா இருக்குன்னு தானே நான் நினைப்பேன். இதை மற்றவங்க கையில் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது நம்ம செய்தது எதிர்பார்த்த மாதிரி ஒரு உருப்படியான வேலை தான் செய்திருக்கோம். இது வந்து முக்கியமாக வந்து பாஜகவினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் கட்டாயம் கையில் இந்த புத்தகத்தை வச்சிருக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் வெளியே போய் சொல்லிட்டு தெரிய முடியாது, சொல்லலை. ஆனால் இருந்துச்சு. எப்படின்னா, நான் வந்து சின்ன வயசில் 96க்கு முன்னாடி பாஜகவினுடைய அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய செயலாளராக நான் இருந்தேன். இருக்கும்போது வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் போகக்கூடிய இடங்கள், தேர்தல் பிரச்சாரம் மற்ற பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது நமக்கு எந்த விதமான தகவல்களும் கையில் இருக்காது. 1-2 எங்கேயோ பேசுகிற தலைவர்கள் பேசுகிறத வச்சு அதிலிருந்து நோட் எடுத்து அந்த புள்ளி விவரங்கள் அந்த தகவல்களை மட்டும்தான் மக்கள் மன்றத்தில் மக்கள்கிட்ட திருமுனை கூட்டமாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் அதில் பேசக்கூடிய அளவுக்கு தான் அன்னைக்கு இருந்துச்சு. அப்போ அதில் பார்க்கும்போது எனக்கு புரிதல் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இலகுவாக ஒரு புக்கை வாங்கினா அந்த புக்கிலேருந்து 4 பாயிண்ட் எடுத்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும், கரெக்டாக திருப்திகரமாக அந்த மீட்டிங்கில் பேசணுங்கிற மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய உள் மனசில் இருந்த எண்ணம். அது இந்த புக்கில் வந்து அதைத்தான் நான் வெளிப்படுத்தியிருக்கேன். உண்மையான விஷயம் தான். அப்புறம் எளிமையான நடை, நான் வந்து மாலை மலரில் தந்தி குரூப்பில் வேலை பார்த்தனால அந்த ஸ்டைலை நான் வந்து பின்பற்றேன். கரெக்டாகவே ரீச் ஆச்சுது.
சிலர் வந்து நினைக்கலாம் இதை வந்து நான் விற்று பிழைக்கிறேன்னு சொல்லிட்டு. உண்மைதான், அது இல்லைன்னு இல்லை. இப்போ வேறு வருமானம் எனக்கு கிடையாது, இதுதான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே நோக்கம் அது இல்லை. இதுதான் உண்மையான நோக்கம். இது வந்து நான் கண்டிப்பாக இதை புக்கை வாங்கின எல்லாத்துக்குமே இது புரிஞ்சிருக்கும். இப்பவும் வந்து என்ன அப்படின்னா, நிர்வாகிகள் நிறைய பேர்கிட்ட இதுக்கு போய் சேரணும், இந்த ஆதரவாளர்கள்ட்ட நிறைய பேர் சேரணும். இப்போ டீ கடையில் போய் பேசுகிறீங்க அப்படின்னா, அங்கே ஒரு திமுககாரர் வந்து வம்புக்குன்னு அவங்க வந்து எல்லாமே தப்பு தப்பாக தான் பேசுவாங்க, பொய்யை தான் பேசுவாங்க. அப்படித்தான் மக்களை ஏமாற்றி அரசியல் ஆட்சியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும், இதிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்து அவன் திணறிடுவோம். நீங்கள் அவர் நேற்று வரைக்கும் அவர் உங்கள்கிட்ட வந்து ஒவ்வொன்றுக்கா நோண்டிகிட்டே பேசி பதில் பேசி சொல்லிட்டு போயிருப்பார். இன்னைக்கு வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் இதை கிளர்னீங்கன்னு வச்சுருங்க, துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடிடுவாங்க. தந்தை பெரியார்னு ஆரம்பிப்பார். இப்போ கூட இந்த புக்கில் கூட இருக்குது, எழுதியிருக்கேன். ஈவே ராமசாமி நாயகர் வந்து, அதாவது ஆலய பிரவேசம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அத்தியாயம் நான் எழுதியிருக்கேன். அந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா, ஈவே ராமசாமி நாயகர் எப்படி வந்து வைக்கம் போராட்டத்துக்கு போனார், அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத அவ்வளோத்தையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். 9வது அத்தியாயத்தில் வந்து ஆலய பிரவேசமும் 15 லட்சம் ரூபாயும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து நான் வந்து ஒரு இதை எழுதியிருக்கேன். அதில் வந்து ஆலய பிரவேசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் எழுதியிருப்பேன். அதில் வைக்கம் போராட்டத்தில் இந்த ஈவேரா போனது, அங்கே 604 நாள் கலந்து இருந்தது. அவருக்கு முன்னாடி தமிழக அன்றைய 1924 காலகட்டத்தில் 24-25 தமிழக காங்கிரஸ் தலைவராக நிர்வாகிகளாக, தமிழக காங்கிரஸ்ன்னு அன்னைக்கு இல்லை, மதராஸ் மாகாண காங்கிரஸ் அதில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் வந்து மகாத்மா காந்தியினுடைய அறிவுரையை ஏற்று இங்கேருந்து போனாங்க. இங்கேருந்து அனுப்பிவிட்டது எல்லாமே வந்து ராஜாஜி அவர்கள். அவங்க அனுப்பிவிட்ட கதை. இதில் வந்து யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருந்தாங்க எல்லா விஷயத்தையும் நான் இதில் சொல்லியிருக்கேன், அதில் தொகுத்திருக்கேன், அதில் சுருக்கமாக தொகுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து சொல்லி தான் வந்து இப்படி தான் வந்து ஊரை ஏமாத்தினாங்க. யுனெஸ்கோ விருதும் இப்படி தான் வாங்கிட்டு அலைஞ்சாங்க, கொடுத்ததாக சொல்லப்பட்டது இப்படி தான் போய் பித்தலாட்டம் ஏமாத்துவார். அதே மாதிரி தான் 15 லட்சம் ரூபா மோடி தாரேன்னு சொல்லிவிட்டாரு, ஒவ்வொருத்தருக்கும் தாரேன்னு சொல்லியிருக்காங்கிற விஷயத்தை நான் இதில் வெளிப்படுத்தியிருப்பேன். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட விவாதம் பண்ண முடியுங்க. நிச்சயமாக இதில் 2 பாயிண்ட்டை மனசில் வச்சுருந்தாலே போதும். ஒரு அத்தியாயத்தில் உள்ள இப்போ சமூக நீதி, மோடியினுடைய சமூக நீதி தான் முதல் அத்தியாயமே இதாக இருக்கும். அதில் உள்ளவே படித்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா, உண்மையான சமூக நீதினா இது தானே. ஆனால் அப்போ இவங்கெல்லாம் நம்மளை மடைமாற்றம் பண்ணி ஏமாற்றம் தானே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புக்கை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி வந்து ஒரு சிலர் நினைக்கிற மாதிரி நான் வந்து ஏதோ மூலிகை விற்கிற மாதிரி இந்த புக்கை வித்துட்டு இருக்கேன். திமுக தரப்பில் உள்ளவங்க தான் அந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. அதனால தான் நான் இதை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, அதை வாங்கினவங்க எல்லாருமே இது வரைக்கும் யாருமே இந்த புக்கில் வந்து இது தப்பான தகவல் ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ணதே இல்லை. சில சின்ன சின்ன பிழைகள் இருந்தது, எழுத்து பிழை இருந்தெல்லாம் முதலாவது ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து திருத்திக்கிட்டேன், உடனே திருத்திக்கிட்டேன். சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன பிழைகள்னு எடுத்துடுங்க. அதெல்லாமே நான் வந்து செகண்ட் எடிஷன் போகும்போதே நான் திருத்தி எல்லாமே பண்ணிட்டேன். இப்போதைக்கு டேட்டா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த டேட்டாங்கிறனால அந்த புள்ளி விவரங்கள் கொஞ்சம் முன்னாடி இருக்குமே ஒழிய சில புள்ளி விவரங்கள், மற்றபடி வேறு எல்லாமே சிறப்பான வகையில் தான் இருக்கும். என்னுடைய நோக்கம் என்னென்னா, ஒவ்வொருத்தர் கையில் இது இருந்துச்சுன்னா விவாதம் பண்ணும்போதோ ஆர்குமெண்ட் பண்ணும்போதோ ஒருத்தர் இப்போ மோடியை திட்டுறாரு அப்படின்னா அவருக்கு பதில் சொல்கிற விதமாகவோ நமக்கு இது கை கொடுக்குங்கிறது என்னுடைய இது. புக்கு படிக்கிற பழக்கம் இல்லாட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். அதே மாதிரி பாஜகவினுடைய நிர்வாகிகள் அவசியம் இதை வாங்கி படிக்கணும், அவசியம் படிக்கணும். பொறுப்பில் இருக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி கிடைக்கும்னு வச்சுருங்களேன். இது மட்டுமே இருந்தால் போதும்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு அடிப்படையில் ஒரு சின்ன இதை உங்களுக்கு கை கொடுக்கும். இதில் இருந்து நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து பேசும்போது நிறைய தகவல்களை வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். கரண்ட் டாபிக் திமுக காரங்க எந்த விஷயத்தை எடுத்து இப்போ வந்து சமூக நீதிங்கிறத வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணி மோடி வந்து எதிராக கட்டமைக்கிறாங்கன்னா இதில் இருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கையில் கிடச்சிடும். அது அதே மாதிரி இது நாங்கள் வந்து ஒன்று தேச துரோக கட்சி கிடையாது திமுக, நாங்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களெல்லாம் நாங்கள் வந்து பெருமைப்படுத்துகிறோன்னு சொன்னால் நீங்கள் எங்கே தோண்டினீங்கன்னு நிறைய கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் அவங்களுக்கு பதில் சொன்னீங்கன்னா பதிலே சொல்ல முடியாமல் தடுமாறுவாங்க. முடியாது, உண்மை அதுதான். இதுதான் நிலவரம். இதுக்காண்டி தான் நான் வந்து இந்த புக்கை வந்து மறுபடியும் பிரச்சாரம் பண்ணுறது. என்னுடைய மெயின் நோக்கம் வந்து அதுதான். சாப்பிட்றது எப்படின்னாலும் சாப்பிட்றாங்க, ஒன்றும் இல்லை, 2 பேர் தான் இருக்கும். அது எப்படி எனக்கு ஓடும் எனக்கு தெரியும். இதை வச்சே நான் வந்து இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ போகிறது இல்லை. இதே மாதிரி இன்னும் நான் இப்போ புக்கெல்லாம் எழுதி நான் எழுதுவேன், கண்டிப்பாக நிறைய புக்கு எழுதுவேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகணுங்கிற லட்சியம். அது மாதிரி அந்த புக்கெல்லாம் விற்று வாழ்க்கையில் கடந்த பின்னாடி வாழ்க்கையெல்லாம் நான் ஓட்டணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. நான் படம் பண்ணணும்னு இருக்கேன், டைரக்ட் பண்ணணும்னு இருக்கேன், சினிமா துறையிலையும் இது மாதிரி போய் அங்கே போய் 4 சாத்தணும்னு இருக்கேன். உண்மையான விஷயம். நான் என்னுடைய எண்ணத்தை நான் சொல்கிறேன், அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். அதில் கொஞ்சம் தாமதமாயிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் சீக்கிரம் நான் கண்டிப்பாக 2025 நான் கண்டிப்பாக வந்து படம் பண்ணிடுவேங்க. அதில் எனக்கு முழுக்க எனக்கு அந்த அப்பன் சிவனுடைய அனுக்கிரகம் எனக்கு இருக்குது, கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். இதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புக்கை வந்து நாகர்கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கந்தசாமி அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற அந்த
நிறுவனம் பல கடைகள் அவங்களுக்கு இருக்குது. அது அதனுடைய அதிபர் தொழிலதிபர் ராஜலிங்கம் 100 புக்கு ஆர்டர் பண்ணி வாங்கினார். 100 புக்கு வாங்கி நோக்கம் வந்து நிறைய பேர்கிட்ட கொடுக்கணுங்கிறது தான். கொடுக்குறவங்க படிக்கிறவங்களாக இருக்கணும், அது முக்கியம். அவங்க வந்து வாங்கி இதை பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி குரோம்பேட்டையில் எடுத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெரியவர். அவர் வந்து ரிட்டையர்டு எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸில் எஸ்பியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். இப்போ அவர் பாஜகவில் இருக்கார். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு மாவட்ட தலைவராக அவர் அந்த பதவியில் இருக்கார். இவர் வந்து 50 புக்கு என்கிட்ட வாங்கினார். வாங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் எந்த கட்சி கூட்டங்களுக்கு போகிறாரோ, கட்சி நிர்வாகிகள் சம்மந்தப்பட்ட கூட்டங்கள் போகிறாரோ, அங்கே யார் யார் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு புக்கை அவர் கொடுக்குறாரு. அவர் கொடுக்குறத ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காரு. கல்யாண வீடு, எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த மணமகனுக்கு மணமகளுக்கு இந்த புத்தகத்தை தான், மோடியின் தமிழகம் புக்கை தான் அவர் வந்து பரிசாக அவர் கொடுத்துட்ருக்கார். நிறைய பேர் இதே மாதிரி 20 புக்கு, 30 புக்கு, 10 புக்கு இந்த மாதிரியெல்லாம் வாங்கி நுங்கம்பாக்கத்தில் இருந்தெல்லாம் ஒரு அம்மா, அவங்க வந்து பல தடவை 10 புக்காகவே வாங்கிட்டாங்க. வாங்கி எங்கெங்கே போகிறாங்களோ அங்கங்கெல்லாம் வந்து அவங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி நீங்கள் வந்து உங்களால் முடியும். அது மாதிரி அமெரிக்கா இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்க நிறைய பேர் வந்து, நான் வந்து வாங்கி இங்கே யாருக்கும் கொடுக்க முடியாது, நான் வந்து ஒரு $100 அனுப்பிடுறேன், ஒரு 8,000 சுச்சம் ரூபாய் வரும். அந்த இதை அனுப்பி அது பல பேர் அதை மாதிரி செய்துட்ருக்காங்க. அனுப்பி விட்ருவாங்க, நீங்கள் அங்கே இலவசமாக கொடுத்துருங்க. நான் யாருக்கெல்லாம் இலவசமாக கொடுக்குறேனோ அதை நான் அறிவிச்சிருவேன். இந்த மாதிரி வந்திருக்கு, நீங்கள் வந்து முடியாதவங்க வாங்கன்னு சொல்லுவேன். பெரும்பாலும் முடியாதவங்க தான் வாங்கியிருக்காங்க. வாங்கி நீங்கள் படிச்சுட்டு ஒரு 4 பேருக்கு, ஒரு 7 பேருக்கு, 5 பேருக்கு, எத்தனை பேருக்கு முடியுமோ நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக வச்சு கொடுக்குறோம். அவங்களும் அதை வாங்கி அதை மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க அதை செய்துட்டு இருக்காங்க. இது வந்து அந்த ஸ்பான்சர் யாருக்கெல்லாம் நான் வந்து இதை அனுப்பணும் புக்கு இலவசமாக, அவங்களுடைய அட்ரஸ் முதற்கொண்டு யார் ஸ்பான்சரோ அவங்களுக்கு நான் அதை அனுப்பிடுவேன். அது வந்து முறை. அதை நம்ம வந்து அது நம்ம நம்பிக்கையான நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தான் செய்வாங்க. நம்மளும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணுங்கிறதுனால அதையும் நான் கரெக்டாக இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். நோக்கம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில், நான் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் இதை அச்சீவ்மெண்ட்டாக வச்சு பண்ணினேன். அது எனக்கு வந்து முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கலைன்னா புக்கு விற்கலைங்கிறதுல தமிழகத்தில் பெருசாக நம்ம பாஜகவுக்கு பெரிய வெற்றி கிடைக்கல. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலை நாம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பல வகையில் நம்ம வந்து போராடி தான் ஆகணும். அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்திருக்காருங்கிறது பெரிய ஒரு புண்ணியம், நமக்கு கிடைச்ச புண்ணியம், வரப்பிரசாதம், சந்தேகமே கிடையாது. அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலையால், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்பவே, நான் ஒரு தேசியவாதிங்க, சின்ன வயசில் திமுகங்க, அது பிற தேசியவாதி. என்னைக்கு தேசியவாதிங்கிற சித்தாந்தத்தில் நம்ம வந்து நாட்டுக்கு மேலே பற்றுதலை கொண்டு நாடே தான் கடவுள் அப்படிங்கிற லெவலுக்கு, கடவுள் அதுக்கு மேலே அப்பன் சிவன் இருக்காரு, அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா நேஷன் ஃபஸ்ட்டுங்கிற லெவலில் நம்ம அதை எடுத்து, கடவுளுக்கு அப்பா அடுத்த லெவலில் நேஷன் ஃபஸ்ட்டுன்னு நம்ம ஒரு இதை எடுக்கும்போது அதை உள் வாங்கிட்டோம். ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பு அப்படி தானே போகும். அதை நம்ம முழுக்க உள் வாங்கினால அதில் இருந்து நமக்கு கிடைச்ச நம்மளுடைய புரிதல்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நீங்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்க அண்ணாமலை தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி எப்போ கிடைச்சிருந்தாலும் அந்த நேரத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அவங்க ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களுடைய காலகட்டத்தில் அவர் கிடைச்சிருந்தா கூட தமிழகம் வந்து தமிழகத்தில் பாஜக பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்குங்கிறது தான் என்னுடையது. இப்போ கிடைச்சிருக்காது, கொஞ்சம் தாமதமாகி கிடைச்சிருக்காருங்கிறது என்னுடையது. ஆனால் அவர் ஒருத்தர் மட்டுமே எப்படி சார் எல்லாத்தையுமே பண்ண முடியும்? அவருடைய மட்டத்துக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவர் செய்கிறார். அவருடைய எதுக்கு எல்லாம் பண்ணுறாரு. அவருக்கு வந்து மத்திய அரசாங்கத்துலேருந்து என்னென்ன, அதாவது பாஜகவினுடைய மேல்மட்ட தலைவர்கள், மோடியாக இருக்கட்டும், திரு அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல முழு க்ரீன் சிக்னல் கொடுத்து விட்டுட்டாங்க, பச்சை கொடி காட்டி விட்டுட்டாங்க, நீங்கள் சுதந்திரமாக புகுந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம எல்லா இடமும் பண்ணணும்ல. ஏன்னா இது வந்து ஒரு 70 ஆண்டு கால சாக்கடையெல்லாம் அகற்ற வேண்டியது இருக்குது. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு தானே நமக்கு. அப்போ அதில் வந்து இவர் வந்த பிறகு நடந்த பாஜகவினுடைய வளர்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான். அப்போ அந்த வளர்ச்சியாக இருந்தாலும் அதுக்கு நம்மளால் ஆன பங்கை நம்ம ஏதாவது, நம்ம வந்து இந்த புக்கை ஒருத்தட்ட கொடுக்கணுங்கிற அடிப்படையில் ஒரு திமுககாரரை நம்ம வந்து படிக்க வச்சு ஏதாவது ஒரு அத்தியாயத்தை படிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அவருக்கு புரிதல். நான் பண்ணியிருக்கேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் இதை வாங்கியிருக்காங்க. திமுகவிலேயே ரொம்ப ஊறி போன ஆட்கள் அவங்களே வாங்கி படிச்சுட்டு என்ன ஃபோனில் ரொம்பவே பாராட்டினாங்க. உண்மையிலே நடந்திருக்கு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்திருக்கு, மற்ற இடங்கள்லையும் பல இடங்கள்லையும் நடந்திருக்கு. பழைய திமுகவில் முன்னாடி நான் இருந்தேன், இல்லைன்னா திமுகவில் நான் இது வரைக்கும் அதில் தான் இருந்தேன், ஆனால் எனக்கு இப்போ சமீபத்தில் அவங்களுடைய இதை எதுவுமே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த புக்கை வாங்கி படிக்கிறாங்க, கம்யூனிஸ்டுக்காரங்க வாங்கி படிக்கிறாங்க. அதனால் நான் வந்து நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு வகையில் சேர்க்கணுங்கிற ஒரு முயற்சியை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த புக்கை நீங்கள் வாங்கணும், யாருக்காவது 10 பேருக்கு கொடுக்கணும், 2 பேருக்கு கொடுக்கணும், ஒரு தடவை கொடுக்கணும், இல்லை நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான், அதுக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிடுங்க.
ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பிடலாம். இது வரைக்கும் அட்ரஸ் அனுப்பி ஒரு 3-4 நாளைக்கு மேலே, ஒரு 4-5 நாளைக்கு மேலே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணி விட்டுருங்க. எஸ்எம்எஸில் கூட தட்டி விட்டுருங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு. உடனே நான் அது என்னென்னு பார்த்து தாமதமாகிட்டுனா இல்லை அனுப்பாமல் தவறி இருந்தால் கூட நான் உடனே ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன். கவலைப்படாங்க. கரெக்டாக 4000க்கு மேலே நம்ம அனுப்பிட்டோம். அதனால் எந்த சிக்கலும் எல்லாம் கரெக்டாக போயிடும். பணத்தை அனுப்பும்போது வந்து ஜிபே அல்லது ஃபோன்பேல அனுப்பிடுங்க. ஃபோன்பே மூலமாகவோ ஜிபே மூலமாகவோ அட்ரஸை மட்டும் அனுப்பிடாதுங்க, அது எடுக்க முடியாது. சில பிரச்சனைகள் எங்களுக்கு அதில் இருக்குது. அதனால் வேறு விடுபட்டு போயிடுது. அதனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் எஸ்எம்எஸில் கூட அட்ரஸ் அனுப்புங்க. ஃபோன் நம்பரு, அப்புறம் வந்து அந்த யார் எந்த முகவரிக்கு அனுப்பணுமோ அந்த ஃபோன் நம்பர், அவங்களுடைய பின் கோடு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக போட்டு விட்ருங்க. 9092345641 9092345641 இதுதான் ஃபோன்பே நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். தயவு செஞ்சு அதிகமாக கால் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த வீடியோக்கள் போடுறது மற்ற வேலைகளுக்கு எனக்கு இதாக இருக்கும். அப்படியே ஃபோனில் வந்தால் கூட நறுக்குன்னு அட்ரஸோ எதோ சொல்ல வரீங்களோ அதை மட்டுமே நறுக்குன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு என்னால் முடியாமல் இருக்குது. வேறு சில சினிமா சம்பந்தப்பட்ட இன்னும் வேலைகளெல்லாம் நான் செய்துட்டு இருக்கேன். நிறைய ஸ்டுடியோகளுக்கும் போயிட்டு இருக்கேன், நிறைய சேனல்களுக்கு போயிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது. இதையும் நீங்கள் வந்து தயவு கூர்ந்து நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது என்னுடைய இது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, தமிழகத்தில் வந்து பாஜக வந்து வளர்ந்துருக்கு, அது என்ன மாதிரி போயிருக்கு, இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. சொல்லும்போது அதை தொடர்ந்து தான் நேற்று வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாம், அதிமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காரு, ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதில் வந்து அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கார். அது எல்லாமே வந்து தேர்தல் சம்மந்தப்பட்டது, அந்த ஓட்டு வாங்கினது சம்மந்தப்பட்டது. அதை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்கிறேன். ஆனால் நிறைய தகவல்கள் கண்டிப்பாக இதில் நான் பதிவு பண்ணி ஆகணும் உங்கள்கிட்ட. அதனால் கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொன்னார்னா, 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து 200 இடங்களில் வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறைகூவல் நேற்றுக்கு விட்டுருக்காரு. 2016 வந்து 234 தொகுதிகளையும் அதிமுக வந்து தனிச்சு நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வாகையை சூடியது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஒரு வந்து பதிவு பண்ணியிருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து 1.98 லட்சம், அதாவது 1,98,000 2 லட்சம் ஓட்டுன்னு வச்சுருக்கோம். 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை வந்து அதிமுக இழந்தது. அதாவது திமுக அணி வந்து வெற்றி பெறதுக்கு ஒரு 2 லட்சம் ஓட்டு, சொற்ப ஓட்டு எண்ணிக்கையில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. 34 தொகுதிகளில் குறைந்த ஓட்டில் தான் நம்ம வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து 34 தொகுதிகளில் வந்து ரொம்ப சொற்ப ஓட்டில் தான் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்புறம் 2019 தேர்தலில் வந்து 2019 பாராளுமன்ற தேர்தல், அதில் வந்து அதிமுக வந்து 19.39% ஓட்டு வாங்கியிருந்து 2024 பாராளுமன்ற தேர்தலையும் வந்து தேர்தலில் வந்து 20.5% ஓட்டு அதிமுக வாங்கியிருக்கு. அதனால் நாம் வந்து 1% ஓட்டு கூட தான் வாங்கியிருக்கோம். அதனால் நமக்கு இழப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு பேசும்போது என்ன சொல்லுங்கன்னா, 2019 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வந்து 33.25% ஓட்டு வாங்கியிருந்து, அதே திமுக 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து 26.9% ஓட்டு தான் வாங்கியிருந்து, அதாவது 33.25 இருந்து 26.9% ஓட்டாக அது வந்து கரைஞ்சி போச்சு அப்படிங்கிற ஒரு தகவலையும் பதிவு பண்ணியிருக்காரு. பாஜகவுக்கும் கூடுதலாக எந்த ஓட்டும் கிடைக்கல. பாஜக வந்து 2014 என்ன வாங்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. 2014 என்ன ஓட்டு வாங்கியிருந்தாங்களோ அதே 18% ஓட்டு தான் இப்போ வாங்கியிருக்காங்கிறத அவர் வந்து இதில் வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து உற்சாகப்படுத்துகிற விதமாக இதை வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார். நாம் வந்து நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சின்ன அனலைஸ் போடுவோம். 2016 சட்டமன்ற தேர்தல், நம்ம இதே புள்ளி விவரங்கள் தான். திமுக 2016 சட்டமன்ற தேர்தலில் வந்து 2016 சட்டமன்ற தேர்தல் அதில் வந்து 31.6% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் வரும்போது ஓட்டு வந்து கூடுதல் கிடைச்சது. இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தல் 37.7% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. எவ்வளவு ஓட்டு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,56,85,421 ஓட்டு வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. இவங்க இதே திமுக அப்படியே 2024 பாராளுமன்ற தேர்தல் 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வரும்போது அதனுடைய ஓட்டு கிராஃப் எங்கே போயிட்டுன்னா 26% குறைஞ்சி போச்சு.
26% ஓட்டு வாங்கிச்சு. 1,12,92,351 ஓட்டு வந்து திமுக தனிச்சு அந்த கட்சிக்கு மட்டும் அப்படிங்கிறது இவ்வளவுதான் கிடைச்சது. அப்ப திமுகவினுடைய ஓட்டு சதவீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா 2021க்கு பிறகு, குறிப்பாக கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத காலகட்டம், அதனால நம்ம அந்த இதை எடுத்துக்குவோம். 2021ல வந்து 37.7% ஓட்டு வாங்கின திமுக 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து 26% சுருங்கியது. அதை நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்த்துட்டோம். 11% ஓட்டை வந்து அது இழந்திருக்கு. இதை நம்ம முதல்ல ஒரு பாயிண்டாக வச்சுக்குவோம். அப்படியே நீங்கள் வந்து அதிமுகவுக்கு வாங்க. அதிமுக வந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் எடுத்தீங்க அப்படின்னா அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. 40% ஓட்டு வாங்கியிருந்த அந்த கட்சி 2019 பாராளுமன்ற தேர்தலில் வந்தீங்கன்னா 19.39% அப்படியே சுருங்கி போச்சுது. 2019 பாராளுமன்ற தேர்தலில் 2016 எவ்வளோ கிடைச்சது வாங்கியிருந்த அந்த கட்சி தனியாக நின்று அவங்க மக்களை சந்திச்சாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி இல்லாமல் நின்னாங்க. 40% ஓட்டோட மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சியும் பிடிச்சாங்க. அதே கட்சி ஜெயலலிதா அவர்களுக்கு மரணத்துக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சியாக இருந்தபோது அந்த கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 பாராளுமன்ற தேர்தலில் 19.39% தான். 20% நீங்கள் வச்சுக்கிடலாம். இவ்வளவுதான் சார். அது அப்படியே 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்போது கூடியிருக்கு. ஓட்டு சதவீதம் வந்து கூடியது 33.29% திமுக அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி கூடியது. அதுக்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, கூடவே வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட தான் இருந்தார். பாஜக கூட இருந்துச்சு, அது போக பாமக இருந்துச்சு, இன்னும் பல கட்சிகள்லாம் கூட இருந்துச்சு. இதெல்லாம் இருந்ததுனால 33.29% தனியாக அதிமுகவுக்குன்னு கிடைச்சது. நிறைய தொகுதிகள் அவங்க போட்டிட்டதுனால. அதே மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,43,85,410 ஓட்டும் அவங்களுக்கு வந்து கிடைச்சது. எவ்வளவு கிடைச்சது? 2021 பாஜக அணியில் கூட்டணியில் நிற்கும் போது அதிமுகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு 1,43,85,410 ஓட்டுக்கு கிடைச்சது. 33.29% அந்த அளவுக்கு அது கிடைச்சது. இதுவே 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 20.46% சுருங்கியது, குறைந்தது. 33லிருந்து 20க்கு குறைஞ்சிருக்கு. 20.46% ஓட்டு தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 2024 பாராளுமன்ற தேர்தலில் 5 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு. 33.29% இருந்து அப்படியே அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் 20%, 13% ஓட்டை இழந்திருக்கு. அவங்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்ச வாக்குகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 87,24,620 வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுடுங்க. இதுதான் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக எந்த மாதிரி பவர்ஃபுல், தமிழகத்தினுடைய அதிகமான ஓட்டு வங்கி உள்ள ஒரே கட்சி அதிமுக தாங்க. அது செல்வி ஜெயலலிதா இருந்த வரை அது அப்படித்தான். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலகட்டத்துலேயும் அதுதான். அவங்களுக்கு தான் அதிகமான ஓட்டு இருக்கும். எப்போவுமே தோத்தா கூட அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எம்ஜிஆர் தோக்கவே இல்லை. ஜெயலலிதா அந்த அம்மா துவக்கும்போது கூட ஓட்டு வங்கி சரியாது. அது ஒரு நல்ல இதில் தான் பெர்சன்டேஜில் தான் மேலே நின்றுட்டு இருக்கும், கீழே இறங்கவே இறங்காது. திமுக அப்படி இல்லை, ரொம்ப கீழே, அதை விட ரொம்ப பரிதாபத்துக்குரிய இடத்துக்கெல்லாம் வந்துடும். இந்த நேரத்தில் நீங்கள் இன்னும் ஒரு புள்ளி வரதை உங்களுக்கு சொல்கிறேன். பாஜகவை வந்து நீங்கள் 2014 நீங்கள் எடுத்துடுங்க. எல்லாரும் இப்போ கூட நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது வந்து பாஜகவுக்கு வந்து 2014 உள்ளதுக்கும் 2019க்கும் அந்த 2024க்கும் 10 வருஷத்துக்கு பின்னாடி நடந்த தேர்தலில் அவங்க தலைமையில் அணி அமைச்சிருந்ததுனால அதை வந்து சொல்கிற மாதிரி இதை தான் நிறைய பேர் கிட்டி விட்டு, மாரிதாஸ் அப்புறம் இன்னும் நிறைய பேர் இதே கருத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது தேர்தல் முடிவு வந்தோடனே இதை சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி அறிவுபூர்வமானதுன்னு என்னால் எடுத்துக்க முடியல. நான் அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன் கேளுங்களேன். 2014 பாஜக பெரிய கட்சியே கிடையாது சார். தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் உண்டு, கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே உண்டு. 2014 கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து, கொங்கு மண்டலத்தில், கோவை பகுதியில், கொங்கு மண்டலத்தில் இருந்துச்சு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வலுவாக இருந்துச்சு. ராமநாதபுரத்தில் கொஞ்சோண்டு இருக்கும் சார் பாஜக. 2014 நீங்கள் அதை பார்த்துங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக இருந்த லட்சணம் அவ்வளோதான் சார். தென்காசியில் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும். இதை மாதிரி இன்னும் சில இடங்களில் அங்கங்கே கொஞ்சம் 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 பாஜக இருக்கும். தமிழகம் முழுக்க பாஜகன்னா அங்கே ஒரு கட்சியே எல்லாத்துக்கும் தெரியாது சார். அதுக்கு தாமரைன்னு ஒரு சிம்பல் இருக்கிறது அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் சேரவும் இல்லை, தெரியவும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணியில் அன்னைக்கு 2014 நிலவரப்படி அந்த எது பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக
வெறும் இப்போ வச்சிருக்க கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தாங்க நீங்கள் பாருங்கள். முக்கியமான கட்சி எது? பாஜக. அடுத்த முக்கியமான பெரிய கட்சி பாமக. இந்த ரெண்டும் தவிர பாக்கியது பெரிய இப்போ தமாக இருந்துச்சு. இதனால அதெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் தான். ஜான் பாண்டியன் இருந்தார், அதே மாதிரி வந்து ஏசி சண்முகம் இருந்தாங்க, அதே மாதிரி வந்து பாரிவேந்தர் இருந்தார். அப்படி சொன்னீங்கன்னா இது எல்லாமே சின்ன சின்ன கட்சிகளாக தான் இருக்குது. உங்களே நல்லாவே தெரியும். பாமக அளவுக்கு ஒரு பெரிய கட்சி கிடையாது மற்ற கட்சிகளெல்லாம். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. 2014 பாமக கூட இருந்துச்சு. தேமுதிக பாமகவோட பெரிய கட்சி, ஓட்டு வங்கி உள்ள கட்சியாக இது 11% மேலே ஓட்டு வச்சிருந்த ஒரு பெரிய கட்சி. அது சட்டசபையில் எதிர்கட்சி அந்தஸ்து உள்ள கட்சியாக இருந்துச்சு. அப்போ அந்த கட்சி கூட தான், அப்போ அதுதான் பெரிய கட்சி. பாஜக அணியில் பாஜக தலைமையில் பாஜக பெரிய கட்சின்னு கிடையாது. அவங்க தான் அதிகமான இடத்துல போட்டிட்டாங்க. பாஜகவும் பாமகவும் 8 இடங்களில் தான், தலா 8 இடங்களில் தான் போட்டிட்டாங்க. அதன் பிறகு மதிமுக கூட இருந்துச்சு. இதை நீங்கள் பார்க்கணும். மதிமுகவும் பாஜக அணியில் இருந்தது. அன்னைக்கு வந்து வைகோவுக்கு வந்து செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த நேரம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருந்த மாதிரி கழுதை தெரிஞ்சு கட்டரம்பாயி அது தேய்ந்து சிற்றரம்பாயி அப்படி ஒன்றும் இல்லாமல் போகலை. அன்னைக்கு ஓரளவுக்கு இருந்தாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இருந்த காலகட்டத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அணி அமைஞ்சது. அப்படின்னா பாஜகவுடைய பலத்தில் தேர்தலை சந்திக்கலை. அதை பார்த்துக்கணும். பாஜக அன்னைக்கு இருந்த மாநில தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணியை கட்டமைச்சார். அதுதான் பெரிய விஷயம். கூட்டணி வேணா பாஜக அணின்னு சொல்லலாம், தேசிய ஜனநாயக முன்னணின்னு சொல்லலாமே தவிர பாஜக பெரிய கட்சி இல்லை. பாஜக விட அன்னைக்கு இருந்த கட்சியில் பெரிய கட்சின்னு பாமக பெரிய கட்சி, பாஜக விட. தேமுதிக அதை விட பெரிய கட்சியாக இருந்துச்சு. மதிமுகவே பாஜக விட பெரிய கட்சி தான். அன்றைய 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலவரம் அதுதான் சார். இது யதார்த்தமான ஒரு நிலவரம். அப்புறம் பாமகவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு எல்லா இடமும் தெரியும். வட தமிழகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தென் தமிழகத்தில் அந்த கட்சியை பற்றி தெரியும். மதிமுக எல்லா இடமுமே தெரியும். தேமுதிக ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதை சட்டசபையில் எதிர்கட்சி சார். இவ்வளவு பெரிய ஒரு படை பலத்தோடு சந்தித்த தேர்தல் வந்து 2014. அதில் பாஜக ஒருங்கிணைச்சு கூட்டணி அமைச்சாங்களே ஒழிய பாஜக பெரிய கட்சி, அதிகமான இடத்துல போட்டியிட்ட கட்சி அப்படி எதுவுமே கிடையாது. இதை வந்து இந்த நம்ம மாரிதாஸ் மாதிரியானவங்க ஏன் வந்து இதை புரிஞ்சிக்கலை அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு, அது வந்து உள்நோக்கத்தோடு அந்த கருத்தை சொல்கிற மாதிரி உள்நோக்கத்தோடு தான் அவர் சொன்னாருங்கிறது என்னுடைய கருத்து தான். ஏன்னா இதுதான் யதார்த்தம். ஆனால் 2024 அப்படி இல்லை. அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு தலைவராக வந்த பிறகு ஒரு பெரிய எழுச்சி பாஜகவுக்கு கிடைச்சது. அது எண்மண் எண்மக்கள் யாத்திரை மூலமாக அதாவது கிராமப்புறங்கள்லாம் கொண்டு போய் பாஜகவை சேர்த்தாங்க. 2014 பாஜகவுக்கு ஒரு சின்ன அறிமுகம் கிடைச்சிது. ஆனால் 2 இடத்துல வெற்றி பெற்றுச்சு. அதை நீங்கள் பார்க்கணும். 2014 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாண்டிச்சேரியும் சேர்த்து தான் கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 40க்கு 3 இடத்துல பாஜக அணி வெற்றி. கன்னியாகுமரியில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றாங்க பாஜக சார்பில். அதே கூட்டணியிலிருந்து தருமபுரியில் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி வந்து பாண்டிச்சேரியில் வந்து என்ஆர் காங்கிரஸில் இருந்து வெற்றி பெற்றாங்க. இது எல்லாமே கூட்டணி. 40ல் 3 இடம் பாஜக அணி வெற்றி பெற்றது. மிச்சம் எல்லா இடத்துலையும் அதிமுக அணி, செல்வி ஜெயலலிதா அன்னைக்கு பவர்ஃபுல், அவங்க தலைமையிலான அவங்க தான், வேற கட்சி கூட்டணியெல்லாம் பெருசாக கிடையாது, அவங்க தலைமையிலான அணி வந்து வெற்றி பெற்றதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் வெற்றி பெற்றாங்க. அதிமுக மிச்சம் இருக்க 37 இடத்துல அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. பாக்கி 3 இடத்துல வந்து பாஜக அணி வெற்றி பெற்றது. திமுக பெரிய பூஜ்யம் வாங்கின கட்சி. கேவலமாக இல்லையா இது சூழ்நிலை? அதான் பார்த்துடுங்க. அதாவது திமுகவும் மக்கள் மொத்தமாக நிராகரிச்சுட்டாங்க. ஒரு எம்பி கூட இல்லாத சூழ்நிலையில தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்சி இருந்ததுங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடிக்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்துச்சு. இந்திய அளவில் ஒரு அலை இருந்து மோடி வேவ் ஒன்று உருவாச்சுது, ஆதரவு இருந்துச்சு. தமிழகத்திலே அதுக்கு அதிகமான ஓட்டு கிடச்சிது. 3 இடத்துல தமிழகம், பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெற்றாங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை உருவானது. அதன் பிறகு பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தலைமையில் தான் அதுக்கு பிறகு தொடர்ந்து அவங்க இருந்தாங்க. 5 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க. அந்த 5 வருஷத்துக்கு உள்ளால தான் தமிழகத்தில் பாஜக கட்டமனா போனது. அப்போ தான் நாசமாக ஆக்குனது அந்த காலத்தில் தான். மோடியை வந்து ஒரு வில்லனாக கட்டமைச்சு அந்த திமுக வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னமோ நம்ம வந்து வெற்றி பெற முடியாது, மோடியை வந்து இங்கே வந்து டேமேஜ் பண்ணால் மட்டும்தான் என்னமோ வந்து நம்ம இதில் வந்து மீள முடியும்னு முடிவு பண்ணாங்க. அதற்காக கரெக்டாக கட்டமைச்சு தொடர்ந்து வேலை செய்துகிட்டே வந்தாங்க. ஆனால் வந்து பாஜக தலைவர்கள் வந்து அதுக்கு பிறகு வந்த தலைவராக முக்கியமாக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பாஜக ஒவ்வொரு இதை கட்டமைக்கும் போதும் அதை உடைக்கணும் தானே, அதுதானே உங்கள் வேலை. அதை உடைக்கணும்ல ஒவ்வொரு விஷயத்துலையும். இப்போ அண்ணாமலை எப்படி ஆடுறாரு, களமாடுறாரு. நீங்கள் வந்து டங்ஸ்டன் ஆலை அப்படின்னு எடுத்தீங்கன்னா உடனே டமால் அடுத்த 1/2 மணி நேரத்தில் அவர் உடனே அதுக்குடைய அறிக்கையை இப்போ விளக்கத்தை கொடுத்துட்றாருல.
இதுமாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் கவுண்டர் பண்ணிகிட்டே வர்றாருல. அன்னைக்கு எதுவுமே பண்ணல, விட்டுட்டாங்க, அப்படி அனாமத்தை விட்டுறாங்க பாஜக. அப்படியே போச்சுது. மதிமுக வெளியே போச்சுது, தேமுதிக அப்படியே கடைசி வரைக்கும் ரொம்ப நாள் நீடிச்சாங்க, கூடவே இருந்தாங்க. அது பிறகு தான் அவங்க வெளியே போனாங்க. இப்படியெல்லாம் போய் செதஞ்சு போச்சுது. பாஜகவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க சார். அதுக்கு பிறகு எல்முருகன் வந்த பிறகு வேலியேத்தனை நடத்தி தான் கொஞ்சம் பாஜக கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சுது. வேலியேத்தனை நடக்கிற காலகட்டம் வந்து 2021 சட்டமன்ற தேர்தல். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதாவும் இல்லை, அப்புறம் வந்து கருணாநிதி சின்னமேளம் அவர்களும் இல்லை. இவங்க 2 பேருமே காலமாயிட்டாங்க. இருவரும் தலைவர்கள் வந்து தமிழக அரசியலில் இல்லை. இப்போ அந்த சூழ்நிலையில் தான் இப்போ எலெக்ஷனை சந்திக்கும் போது வந்து இவர் ஸ்டாலின் சின்னமேளம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்னங்கிறது தமிழக மக்களுக்கு ஒரு எண்ணம். கருணாநிதி மாதிரி இந்து விரோதியாக இருக்க மாட்டார், ஓரளவுக்கு நியாயமாக நடப்பார். ஆனால் அந்த 2 தலைவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது 3வது இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையில் முதலமைச்சரானார், அவ்வளவுதானே ஒழிய ஸ்டாலினுக்கு அடுத்த லெவலில் தான் இருந்தார். ஸ்டாலினுக்கு நிகராகவோ அதுக்கு மேலேயோ எடப்பாடி பழனிசாமி இல்லை. இதை நம்ம வந்து அதாவது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாஸ் லீடர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தலைவராக அவர் இல்லை. எடப்பாடி பழனிசாமி இல்லை, அதை நம்ம வந்து ஏற்றுக்கணும். அந்த இடத்துல வந்து இவர் வந்து மேலோங்கி நின்னார். கரெக்டாக அவருக்கு சாதகமாக அம்சங்கள் அமைஞ்சுது. அவங்களுடைய மோசடி எத்தோழி பிரச்சாரங்கள் எல்லாம் கை கொடுத்தது. அழகாக 2021 வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. அதுவும் சொற்ப ஓட்டு 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவங்க வந்தாங்கங்கிறது இன்னொரு விஷயம். அது உண்மையும் கூட. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் வரும்போது இவர் ஊராக போய் அந்த எண்மண்கள் யாத்திரை மூலமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மக்கள்கிட்ட பாஜகவை பற்றியும் கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லை, மோடி அவர்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட அவ்வளவு பிம்பத்தையும் உடைச்சார். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லாம் செய்ய முடியுமா? ஆனால் அவர் மல்லு கட்டி இவங்க அதனால தான் பார்த்தாங்க, என்னமோ அவரை எப்படியாவது எதிர்கொள்ள முடியாமல் ஆயிட்டாங்க. ஏன்னா அவர் அண்ணாமலை வந்து ஒரு நல்ல படித்த மனிதர், ஒரு பண்பாளர், ஒரு நேர்மையானவர், ஒரு ஒழுக்கமானவர், ஒரு திறமையானவர். எந்த வகையிலையும் அவருக்கு மேலே அலிகேஷனை சொல்ல முடியல, குற்றச்சாட்டை வைக்க முடியல. ஆட்டுக்குட்டின்னு சொன்னாங்க, கடைசியில் கால்டுவெல் ஃபார்மல் ஆகி போயிட்டாங்க. உன்னால் சித்தாந்த ரீதியாக இந்து மதத்தை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் இந்து மதத்தை இழிவுபடுத்திரு, அவ்வளோதான். இப்படி தான் அவருடைய ஃபார்முலா. அதே மாதிரி ஃபார்முலாவில் வந்து உடனே அண்ணாமலையை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி பர்சனல் அட்டாக், உடனே தனிப்பட்ட முறையில் அவரை வந்து இழிவுபடுத்தி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அது இன்னமும் அந்த வக்கரம் அவங்ககிட்ட இருக்குது, பண்ணிட்டு போட்டோம். இப்படியெல்லாம் செய்தாங்க. அது எதிர்கொள்ள முடியாமல் போனனால இருந்தாலும் அவரால் மேக்ஸிமம் லெவலில் அவருடைய எஃபர்ட்டை போட்டார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். அதன் மூலமாக பாஜக தமிழகத்தில் வந்து பாஜக அணிக்கு வந்து 2024 சட்டமன்ற தேர்தலில் 18% ஓட்டு கிடைச்சது. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஓட்டை இன்னைக்கு அவ்வளோதான் வாங்கியிருக்காங்க, அதிகமாக ஓட்டு கூடலைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவுக்கு ஓட்டு தனியாக எவ்வளவு கிடைச்சதுன்னு தெரியுமா? 2014 5.56% ஓட்டு தான். 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தனியாக கிடைத்த ஓட்டு 5.56% ஓட்டு தாங்க கிடைச்சிது. ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 11.24% ஓட்டு கிடைச்சிருக்கு. இது எப்படி எடுத்துடுவீங்க? எப்படி எடுத்துடுவீங்க இதை? அப்படியே இது வந்து எகிரி இருக்கா இல்லையா, டபுள் ஆயிருக்கா இல்லையா, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு இடையில வந்து நீங்கள் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பாஜக தேஞ்சிருக்கு, அதை நீங்கள் பார்க்கணும். 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 3.62% குறைஞ்சிட்டது. 2014 5.56%, 2019 பாராளுமன்ற தேர்தல் 5 வருஷத்துக்கு பிறகு பார்க்கும்போது 3.62% குறைஞ்சு வச்சுது. 2021 சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏக்கள் கிடைச்சது உண்மை, ஆனால் ஓட்டு சதவீதம் எவ்வளோ இருந்து 2.63%. கீழே இறங்கிட்டு அப்படியே டவுன் ஆகிட்டு 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அப்படியே ஜம்ப் ஆகி 11.24%, அதாவது 2.63% இருந்த ஓட்டு 11.24% ஓட்டாக அதிகரித்தது. அதே சமயத்தில் பாஜகவினுடைய கூட்டணின்னு இருக்கு பார்த்தீங்களா, அண்ணன் 2010 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டணி இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மதிமுக இல்லை உள்ளால, அன்னைக்கு மதிமுக வலுவாக இருந்தது, தேமுதிக அன்னைக்கு பெரிய கட்சியாக இருந்தது, அதெல்லாம் பாஜக அணியில் இல்லை. இல்லாத சூழ்நிலையில் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பாமகங்கிற ஒரு பெரிய முக்கிய கட்சியும் சேர்த்து பாஜக ஒரு தலைமையில் ஒரு அணி அமைச்சு பாஜக அணி வந்து 24 இடத்துல போட்டியிட்டு 11.24% ஓட்டை உயர்வாக கொண்டு வந்திருக்கு. கூட்டணின்னு எடுத்தீங்கன்னா 18% ஓட்டை வந்து பாஜக அணி பெற்றிருக்கு. பாஜக தனிச்சு வாங்கின ஓட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 57,16,661 ஓட்டு வாங்கியிருக்கு. பாஜக மட்டும் பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,16,661 ஓட்டு வாங்கியிருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் அதிமுக மட்டும் 2026 பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 87,24,620 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எப்படிப்பட்ட கட்சி இது?
தமிழகத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது 2016 40% ஓட்டு வாங்கின கட்சி எப்படி கரைஞ்சி தேஞ்சு 20% கொண்டு விட்டுருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த அளவுக்கு 20.46% 20% கொண்டு விட்டுட்டு நாங்கள் வளர்ந்துகிறோமே மம்மின்னா எவன் நம்புவான்? யார் நம்புவாங்க? இதை விட இன்னும் ஒரு 2-3 கொடுமையான விஷயத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது இன்னும் கூட உங்களுக்கு வருத்தமான விஷயமா இருக்கும். அதிமுக 2024 இரட்டை இலை சிம்பலில் அவங்க போட்டியிட்டது 34 தொகுதியில் போட்டிக்கிட்டாங்க. சரியா? பாஜக எவ்வளோ தெரியுமா? அதை விட 10 குறைஞ்சி 24 தொகுதியில் கம்பேரிஷன் 24 தொகுதியில் போட்டிக்கிட்டாங்க. அதிமுக ஒரு பெரிய கட்சி ஆலமரம் 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கு. 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கு. அது தொகுதின்னு சொல்கிறேன். தென் சென்னை, வேலூர், தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி இந்த 7 பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கு. அதை விட கொடுமை என்னன்னா, கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் 4வது இடத்துக்கு அதிமுக இரட்டை இலை சிம்பல்ல நின்று நசரத் பசலியான் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். 3வது இடத்துல நாம் தமிழர். ஓட்டு சதவீதம் எவ்வளோ தெரியுமா? 4% ஓட்டு வாங்கியிருக்காங்க. கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக இரட்டையில நின்று அதிகாரப்பூர்வ வேட்பாளர் 41,393 ஓட்டு மட்டுமே வாங்கி வெறும் 4.02% ஓட்டு. 4%. எவ்வளவு கேவலமான இடத்துக்கு பேருக்குன்னு பாருங்க. அதே சமயத்தில் அங்கே இதை விட கூடுதலாக நாம் தமிழர் 52,705 ஓட்டு வாங்கியிருந்து 3வது இடத்துல நாம் தமிழர். தென் சென்னையில் யார் சார் வேட்பாளர்? நினைவு இருக்கா உங்களுக்கெல்லாம்? ஜெயக்குமார் இருக்கார்ல, வாய்ச்சாவடல்ல வாயிலேயே முழங்கிட்டு இருக்கார்ல ஜெயக்குமார். அவருக்கு பையன் ஜெயவர்தன். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவர் ஏற்கனவே தென் சென்னை தொகுதியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் நின்று வெற்றி பெற்று எம்பியாக இருந்தவர். 5 வருஷம் எம்பியாக தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் இருந்திருக்கார். அப்படி இருந்தவர் டெபாசிட் வாங்க கூட முடியாத அளவுக்கு கேவலமாக தோத்திருக்காருன்னா இது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு நடந்த மிக கேவலமான தோல்வியா இல்லையா? கட்சியை கிட்டத்தட்ட முடிச்சு விட்டாங்க. அந்த அளவுக்கு மிக கேவலமாக ரொம்ப கீழே இறங்கி ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் மட்டும்தான் 1% ஓட்டு கூட வாங்கியிருக்கோம். உண்மை அது இல்லை. பாஜக மட்டும்தான் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கு. இன்னொரு கட்சி அதிகமாக வாங்கின கட்சி எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர். நாம் தமிழருக்கு ஓட்டு அவர் தனியாக நின்று வாங்கலை. அவர் ஒரு 6% ஓட்டு அளவில் இருந்தார் 2021 சட்டமன்ற தேர்தலில். அதுவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு மைக்கு சின்னம் வச்சிருந்தார். அந்த மைக்கு சின்னத்தை தூக்கிட்டு போய் இந்த ஜோசப் விஜய் அவருடைய படத்தை இந்த கோட்டு படத்துக்கு வைக்கிறேன்னு சொல்லி தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வச்சு விஜய் ரசிகர்களெல்லாம் அந்த பக்கமாக தள்ளி விட்டு அதிலிருந்து அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட 8.1% ஓட்டு கிடைக்கிற மாதிரி அது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது. அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சது. அந்த ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஓட்டு கூட கிடைச்சுன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. பாக்கி எல்லா கட்சியும் மைனஸில் பேர் ஓட்டை இழந்திருக்கு. திமுகவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 1,12,00,000 ஓட்டு தான் அந்த கட்சிக்கு கிடைச்சிருக்கு. 1,12,00,000 ஓட்டு அந்த கட்சி வாங்கியிருக்கு. அதே சமயத்தில் பாஜக எவ்வளோ ஓட்டு வாங்கிருக்குன்னா 57,16,661 ஓட்டு வாங்கியிருக்கு. அப்போ எப்படிப்பட்ட சரிவை திமுக எல்லா இடமும் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறதெல்லாம் வேற கதை. ஆனால் ஓட்டு மக்கள் ஆதரவு எவ்வளவு கீழே இறங்கியிருக்கு. அதே சமயத்தில் பாஜக கீழே இருந்து ஒரு 2.5% ஓட்டில் கிடந்தது அப்படியே 3% ஓட்டில் இருந்தது அப்படியே மேலே ஏறி 11.5% ஓட்டுக்கு வருது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வளர்ச்சி. இதுதான் உண்மையான யதார்த்தமான கள நிலவரம். இறுதியாக நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான். எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் வச்சுக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை வச்சே ஒரு மறுபடியும் பாஜக அணியில் அப்படியே ஐக்கியமாய் நாங்கள் பழையபடி இதே மாதிரி அதிகமான சீட்டில் நின்று பழையபடி இதே மாதிரி அதிகமான எம்எல்ஏ வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் செய்தால் ஓரளவுக்கு கை கூட வாய்ப்பு இருக்கும். நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும். முக்கியமாக அவர் விட்டு கொடுத்து போக வேண்டியது திருமதி சசிகலா அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும். அவங்கள கட்சியில் உள்ளே கொண்டு வர வேண்டியது இருக்கும். டிடிவி தினகரன் அவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சேர்க்க வேண்டியிருக்கும். இன்னும் முன்னணி தலைவர்கள் யாரெல்லாம் கட்சியிலேருந்து இப்போ வெளியே இருக்காங்களோ நீக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் உள்ளே சேர்த்து கட்சியை அதிமுகங்கிற கட்சியை பலப்படுத்த வேண்டும். அதை பலப்படுத்தினா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும். பலப்படுத்திட்டாலும் கூட பலப்படுத்தின பிறகும் கூட உங்கள்கிட்ட இருந்து ஏற்கனவே பாஜகவுக்கு நகர்ந்த ஓட்டு திருப்பி உங்களுக்கு வராது. திமுகவிலிருந்தே பாஜகவுக்கு நிறைய ஓட்டு நகர்ந்துருக்கு. அந்த ஓட்டெல்லாம் திருப்பி திமுகவுக்கு எந்த காலத்துலையும் வரப்போகிறதில்லை. ஏன்னா அவங்க கொள்கை ரீதியாகவே மாறி போகிறாங்க. நீ இந்து விரோதிடா, உங்க கூட இருந்து புரோஜனம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். எப்படி திருப்பி உங்ககிட்ட வருவான்?
வாய்ப்பில்லை. அதனால் திமுகலேருந்து போன வட்டம் வராது. எடப்பாடி பழனிசாமி தகுதி இல்லாத ஆள் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கார். மக்களால் கொள்ளப்படாத தலைவர், அவ்வளோதான். அதிமுகவில் இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் வேற, இவர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவர் ஆயிட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு மிச்ச மீதி இருக்கிறத தக்க வைக்கணும் அப்படின்னா இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டு பாஜக அணியில் வந்து சேர்ந்து கூட்டணியில் வந்து இணைஞ்சு பண்ணாங்கன்னா 2026 திமுகவை வாஸ் அவுட் பண்ணலாம், சுத்தமாக காலி பண்ணலாம். 92 அந்த மாதிரி காலகட்டத்தில் திமுக 2 எம்எல்ஏ வந்துச்சுல, இது மாதிரி ஒரு மாபெரும் தோல்வியை வந்து திமுக கொடுக்கலாங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. அந்த அணியே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஆக்கி விடலாம். ஆனால் இங்கே வந்து நிறைய இடத்துல நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும். பாஜக அணியில் வந்து முதலமைச்சர் நான் தான் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி வந்து துரோக சரித்திரத்துக்கு சொந்தக்காரருங்க. அவர் வந்து பன்னீர்செல்வத்தை வந்து ஈரோடு கிழக்கு மறுபடியும் அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுது. பிப்ரவரி மாதம் அங்கே நடக்கும். ஆமாம், ஏன்னா டெல்லி தேர்தல் வந்து ஜனவரி மாதத்தில் அநேகமாக தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்குது டெல்லியில். அது கூட இதுக்கும் வச்சு விடுவாங்க தேர்தலை. வைக்கும்போது அந்த இதில் இதுக்கு முன்னாடியும் அங்கே வந்து இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலின் போது வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இவர்கிட்ட கோரிக்கை தனியாக நிற்கிறதுக்கு தயாராகிட்டார். அவர் டிடிவி தினகரன் அங்கே நின்றுட்டார். அந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஃபோன் மூலமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ்கிட்ட பேசினார். பேசிட்டு என்ன சொன்னார்னா, அண்ணனை வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்கள், நம்ம பின்னாடி எல்லாம் சேர்ந்து எல்லாம் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு நல்ல அவர் அதுக்கு தான் ரொம்ப நாளாகவே அதுக்கு போராடிட்டே இருந்தார். அந்த அணியை அந்த அதிமுகங்கிற கட்சியை வலுவடைய செய்ய வேணும், அதில் ஓபிஎஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்தோன்னா அவங்க அந்த பழையபடி அது ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அந்த பார்ட்டி, அப்போ தான் அது சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நிறைய பேட்டிகளில் கூட சொல்லியிருப்பார். ஒரு கட்சியினுடைய அழிவில் இருந்து பாஜக வளரணுங்கிற அவசியம் இல்லை, புது வாக்காளர்கள் எங்களுக்கு வந்தால் போதும் அப்படிலாம் சொல்லியிருப்பார், நிறைய சொல்லிகிட்டே போயிருப்பார் அந்த காலகட்டத்தில். அந்த நேரத்தில் தான் இது நடந்தது. இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி? அதை மாதிரி ஒரு துரோகம் வேறு எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் நல்லா அழகாக சொல்லிட்டீங்க, தம்பிங்கிறனால நீங்கள் தம்பின்னு போல அழகாக பேசிட்டீங்க. அண்ணாமலையும் அதை ஒத்துக்கிட்டாரு. சரிங்கண்ணா நம்ம வந்து அப்போ அதை மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் பேசி ஓபிஎஸை வந்து அந்த இதுலேருந்து வெளியே கட்சி சிம்பலுக்கு முக்கியமாக ரெட்டையில சிம்பலை வாங்குறதுக்கு அவரை கையெழுத்து போட்டு கொடுக்க வச்சுட்டார். வச்சு அவர் ரெட்டையில சிம்பல் அவர் கொடுத்துட்டாரு. டிடிவி தினகரன்ட்ட பேசிட்டு அவரை வந்து வாபஸ் வாங்க வச்சுட்டார். வேட்பாளர் நிப்பாட்டினவரே வாபஸ் வாங்கினார். அவர் எல்லாம் வச்சு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை ரெட்டையில அவரே நானே நின்று நான் வெற்றி பெற வச்சிருவேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி களமிறங்கினார். ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு போடா அப்படிங்கிற மாதிரி போயிட்டார். நீங்கள் அண்ணாமலை ஐபிஎஸ்கிட்ட கொடுத்த வாக்குறுதி என்னது? ஓபிஎஸ் இவங்கெல்லாம் உள்ளடக்கி நம்ம கட்சியை பலப்படுத்த போகிறோன்னு சொன்னீங்களா இல்லையா? அதை நீங்கள் காப்பாற்றணுமா வேண்டாமா? அப்போ நீங்கள் துரோகியா இல்லையா? இது எவ்வளோ பெரிய எத்துவாளித்தனம். அதுதான் இது ஒரு முக்கியமான காரணம். இது மட்டுமே காரணம் இல்லை, இதுவும் ஒரு காரணம். இது ஒரு மிக மிக முக்கியமான காரணம். அண்ணாமலை அவர் ஒரு ஐபிஎஸ் மூளை. நீங்கள் இளைஞன் சின்னவர், அவர் வந்து இப்போ தான் வந்திருக்காரு, நம்ம ஏமாற்றிக்கிட்டே போகலான்னா எத்தனை காலம் தான் ஏமாற்றுவீங்க? எவ்வளோ பேரை தான் ஏமாற்றுவீங்க? திருமதி சசிகலா நடராஜனை ஏமாத்துனீங்க. அவங்க தான் உங்களுக்கு கொடுத்தாங்க முதலமைச்சருங்கிற அந்த நாற்காலியை உங்களுக்கு பிச்சையாக கொடுத்தது அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கே கொடுக்காம உங்கள் இன்னொரு சமுதாயத்தில் இருந்தாலும் அவங்க ஜாதி ரீதியாக யோசிக்காமல் உங்களுக்கு நம்பிக்கை அடிப்படையில் தந்தாங்க. நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணீங்களா இல்லையா? அதே மாதிரி அண்ணாமலை பண்ணீங்க, மாட்டிக்கிட்டீங்க. அண்ணாமலை கரெக்டாக பிடிச்சிட்டார். அது டெல்லியிலேருந்து அவருடைய ஃபார்முலாவுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதனால தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கோரிக்கை நல்லா கவனித்து பாருங்கள், மோடி பிரதமர் ஆகணும் 2024, அதுக்கு நாங்கள் வந்து முழு ஆதரவு. 2026 எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு நீங்கள் ஆதரிக்கணும். மோடி பிரதமர் ஆகணும் 2024, அதுக்கு நாங்கள் ஆதரிப்போம். 2026 எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு நீங்கள் யார் பாஜக ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அட போங்கடா, எங்கள் கட்சியை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், உங்களை சுமக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அண்ணாமலை ஐபிஎஸ். இதுதான் இதில் நடந்தது. பழையபடியும் அதே இதுங்கிறது சாத்தியப்படாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இவர் வந்து விஜய் வருவார், ஜோசப் விஜய் வந்து கூட்டணிக்கு வருவார், நம்ம அப்படியெல்லாம் பெரிய கனவெல்லாம் கண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த கூட்டணி கிடையாதுன்னு அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. அது விஜய் கூட சொன்னால் கொஞ்சம் நாகரீகமாக இருந்திருக்கும். அதுக்கு கீழே உள்ள எடுபடியெல்லாம் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போயிட்டு இவ்வளோதான் லட்சணம். அதனால் அதை யோசிக்க வேண்டிய இடத்துல அவர் தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. கட்சி நலன்னு நினைச்சாருன்னா விட்டு கொடுத்து போவார். முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறத அறிவிக்காமல் போவோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு தான் போட்டி விட முடியும். நாங்கள் அதிகமான இடத்துல 160 இடத்துல போட்டி விட போகிறோம்ல, அதெல்லாம் அது அந்த அளவுக்கு கட்சி இல்லைல்ல அதிமுக, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு இவருக்கு வர வேண்டியது சூழ்நிலையில் இருக்கார். அவர் இறங்கி வந்தார்னா நல்லது, வரலன்னா பாஜக ரொம்ப ரொம்ப நல்லது. பாஜக அணி கண்டிப்பாக கூட்டணியாவது ஆட்சியை பிடிச்சி விடும் 2026. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் பாஜகவுக்கு 11 அணி வச்சுருங்க, கூட்டணிக்கு 18 அணி வச்சுருங்க. அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இன்னொரு 10% ஏற்றி விடுவார்.
ஏற்றி விட நிறைய செயல் திட்டங்கள் வச்சுருக்காங்க, இறங்கி அடிப்பாங்க. திமுககாரங்க என்னெல்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்கள அசுர வைக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான வாக்குறுதி எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்குது எனக்கு, அது வரும் பாருங்கள். இவங்க வந்து இந்த மக்களை ஏமாத்துற மாதிரி, பசப்பு வார்த்தை கூடுற மாதிரி இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்களா. இது மாதிரி இன்னும் நிறைய இடிகள் வந்து திமுக மேலே விழப்போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தில். அது தேர்தலை நெருங்கி வரும்போது நிறைய வேலைகள் எல்லாம் செய்ய போகிறாங்க. அதனால் அவ்வளோ ஈஸியாக திமுக வெற்றி பெறாது சார். அந்த அணி வெற்றி பெற்று ஆட்சியெல்லாம் பிடிச்சி தக்க வச்சுக்கிட்டாது. அதே சமயத்தில் வந்து பாஜக தனியாக வெற்றி பெற அளவுக்கு வருமாங்கிறது கேள்விக்குறி. கூட்டணி கண்டிப்பாக வந்து ஆட்சியை பிடிக்கும், சந்தேகமே கிடையாது. அதில் இன்னொரு காரியம் என்னென்னா, இதே மாதிரி அதிமுக வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி போயிட்டே இருந்தாங்கன்னா, நான் ஏற்கனவே திருவந்திரமே ஆவார்னு சொன்னேன், கிட்டத்தட்ட ஆகிட்டாரு. கன்னியாகுமரியில் 4வது இடத்துல தான் அதிமுக வேட்பாளர் வருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்து போச்சு. இது இனிமேல் அதுக்கு கழுதை தேஞ்சு கட்டரம்பாகி அது தேஞ்சு சிற்றரம்பாவன கதையாக எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்காலம் இருக்கும். தனியாக போனார்னா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.